காடு வெட்டு திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டுக்கு வந்திருக்கும் அனைவரையும் மேடையில் இருக்கும் பெரியவர்களையும் நடவை தந்தை ஆர்கே சுரேஷ் அவருடைய ரசிகர்களையும் பொதுமக்களையும் வருவ வரவேற்கிறேன். வரவேற்கக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. இந்த படத்தில் எவ்வளவு படங்களை எடுத்திருக்கிறேன், எவ்வளவு படங்களை நடித்திருக்கிறேன். இந்த படத்துல மட்டும் கூப்பிட்டு டைரக்டர் சேலை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பொது வாழ்க்கையில ஒரு சீனியர் இருந்த காலத்துல இப்ப கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். அதனால வந்து அந்த கேரக்டர் வந்து இன்னும் வெளிப்படுத்தல. தயாரிப்பாளர் கூட கேட்ட இன்விடேஷனை பார்த்தவங்க அது வந்து சஸ்பென்ஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது படம் பார்க்கலாம் அந்த கேரக்டர் பற்றி எனக்கு தெரியும். அந்த கேரக்டர் முக்கியமான கேரக்டர். குருவுக்கு அப்பாவா இருக்கலாம் அப்படி பார்த்தீங்க. நாடகத்துக்கு குரு அப்பாவா ஆக்ட் பண்ணிருக்கேன். அப்ப அந்த கேரக்டர் வந்து தெரியும். அதனால இதுல வந்து இயக்குநரைத்தான் சுரேஷ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணுவோம் ஆர்டிஸ்ட் எல்லாம். டைரக்டரை பொறுத்தவரை ரொம்ப, அதாவது நான் எவ்வளவோ டைரக்டர்களை பார்த்திருக்கேன். இவ்வளவு உழைப்பு, அதாவது அந்த ஊர்ல செஞ்சின்னு ஒரு கிராமத்துல வந்து ஷூட் பண்ணலாம். அந்த ஊரு ஜனங்களே வந்து அவ்வளவு தூரம், அதாவது பெரிய ஒரு இடத்த வந்து காலைல கிரவுண்டா போடுறதுன்னு கேட்பாரு. அந்த ஊருக்காரங்க அப்படியே மரிய காலைல கிரவுண்டா இருக்கும். அது அந்த மாதிரி வந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவர் உழைச்சாரு, கேமராமேன் மாதிரி அது மாதிரி கேமராமேன். அவர் உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு கிடையாது. அந்த உழைப்பு கிடைக்கிற வெற்றி கிடைக்க வேண்டும். தாமதமானது நாங்களே கேட்பேன். இல்ல சார் சென்சார் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஆனா அது கரெக்டான நேரத்துல கரெக்டான நேரத்துல ரிலீஸ் ஆகுது. அதனால இது சில படங்கள் தாமதமா 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கூட 4 வருஷம் கழிச்சு கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகி பெரிய பெரிய படங்கள் எல்லாம் புரிஞ்சு பண்ணிருக்கு. அது மாதிரி இந்த படம் ஏன் தாமதமானது என்பதை குறிப்பிடுவதை விட அதோடைய வெற்றியை தான் எனக்கு குறிப்பிட வேண்டும். இதற்காக ஒத்துழைத்த தயாரிப்பாளர்கள் வந்து அவங்க வந்து எந்த வேணும் அப்படின்னு கேட்பாங்க, எது என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உள்ள தயாரிப்பாளர்கள் மிக அருமையாக படம் படம் பார்க்கலாம். டபிங்ல பார்த்ததுதான், டபிங் பஸ்ல பார்த்ததுதான். மிக அருமையாக தம்பி சுரேஷ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். நாங்களும் நிறைய கேரக்டர் எல்லாம் அப்படின்றாங்க. நான் அஜித் படத்துல எல்லா படத்துலையும் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுவேன். எந்த வித என்னுடைய காஸ்டியூம்ஸ்ல கூட எதுவுமே மாற்றம் பண்ண மாட்டேன். இந்த படத்துல வந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும்னு சொல்லி இயக்குனர் சுரேஷ் கேட்டுக்கிட்டதுனால ஒரு சின்ன மாற்றம் என்னுடைய காஸ்டியூம்ல மாத்திருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த படம் ஒரு 20-25 படம் படம் பண்ணியிருக்கேன். 40 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். பையன் 20 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா எல்லாத்துக்கும் நான் வந்து மாற்ற மாட்டேன். நான் அளவுக்கு போவேன். ஒரு அஜித் படம் இருந்தா கூட அப்படிதான் வருவேன், போவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துல வந்து நானே ஒரு வித்தியாசமா என்னோட காஸ்டியூம்ல மாத்திருக்கேன். அது படம் பார்க்கவே தெரியும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா உழைப்பு அந்த மாதிரி உழைப்பு அழைச்சிருக்காங்க. இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இயக்குநரையும் ஒளிப்பதிவாளர்களையும் மற்றும் இந்த படத்துக்காக உழைத்த ப்ரொடக்ஷன் நிர்வாகிகளையும்
தம்பி சுரேஷ் அவர்களையும் மற்றும் நடிகர்களை நிறைய பேர் நடிச்சிருக்காங்க.